ஒரு நாள் நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கார ஒரு நிமிஷம் இங்கே வாங்குங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு கூப்பிட்டேன். அவங்களும் உடனே வந்து என்னன்னு கேட்க என் மனசுல உள்ளதை பட்டன் போட்டு உடச்சிட்டேன். என்னங்க உங்களுக்கு வாரத்துல எத்தனை நாள் லீவ் இருக்குன்னு கேட்க, உனக்கு தான் தெரியுமே இது என்ன புதுசா கேட்குற அப்படின்னு கேட்டாங்க. உடனே சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்க, 1.5 நாள் லீவு, சனிக்கிழமை ஹாஃப் டே, சண்டே ஃபுல் டே லீவு. ஓகேங்க உங்களுக்கு வாரத்துல 1.5 நாள் லீவ் இருக்கு, ஆனால் எனக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே மனுஷன் மூஞ்சி 7 கோணலா போச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த வார்த்தையும் பேசலைன்னா பார்த்துக்கோங்க. இந்த மனுஷன் என்ன யோசிச்சுப்பாரு நமக்கு தெரியாதா? இவ வீட்டில் சும்மா தானே இருக்கா, இவளுக்கு எதுக்கு லீவு, சம்மந்தமே இல்லாமல் என்னமோ பேசுகிறாளே அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். 10 நிமிஷம் ஆழமா யோசிச்ச மனுஷன் பெர்மிஷன் கிராண்ட்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானே ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் நின்றுட்டேன். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ பார்க்குற வேலையே வீட்டு வேலை மட்டும்தான், அதுக்கு உனக்கு லீவ் ஒரு கேடான்னு கேட்பாருன்னு நினச்சிருந்தேன். அப்படி கேட்டிருந்தாருன்னா தலைமுடியை ஆஞ்சு வச்சிடலான் இருந்தேன். ஆனால் தலைவர் இந்த வார்த்தையை கேட்டது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. உனக்கு என்னைக்கு லீவ் வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு நேரம் லீவ் வேணும், அதே மாதிரி மாசத்துல பீரியட் வரும்போது 2வது நாள் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டுட்டேன். என்னதான் சனி ஞாயிறு லீவ் இருந்தாலுமே திங்கக்கிழமை உடம்பு ஃபுல் சார்ஜ்ல இருக்கும். திருப்பி நாள் போக 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 ஃப்ரைடே பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள சார்ஜ் ஃபுல்லா கம்மியான மாதிரி நொந்து போயிருக்கும். வாரத்துல ஒரு நேரம் மட்டும் வெளியில வாங்குறதுனால பட்ஜெட் ப்ராப்ளம் வந்துடாது, நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். என் வீட்டுக்காரு என்னோட பெர்மிஷனை ஏத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டே பக்கத்துல உள்ள வாகத்துல ஆர்டர் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹாஃப் கிரில் சிக்கனோட தலசேரி மலபார் பிரியாணி. ஹாஃப் கிரில் பீஸ் பெருசா இருந்தது, ரைஸ் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது, ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பர். இப்போ கிரில் சிக்கனை தனியா பிளேட்ல எடுத்து படுக்க போட்டாச்சு. இப்ப ரைஸ் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா சிக்கன் கிளி புரோட்டா ஆர்டர் பண்ணிருந்தோம். டேஸ்ட் சூப்பரா இருந்தது, ஆனா காரம் கொஞ்சம் அதிகம் தான். அன்னைக்கு ஒருவேளை விடுமுறை இனிதே நிறைவு பெற்றது.